Hello students, in this video PSC Institute of Technology and Applied Research பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம டே டு டே பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கட்டும், பிளேஸ்மென்ட்ஸ் இருக்கட்டும், ஃபீஸஸ் இருக்கட்டும், இது எல்லாமே டீடைலா நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனல் நீங்க செக் பண்ணல அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல என்ன நான் கவர் பண்ண போறேன் அப்படினா இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்सेस ஆஃபர் பண்றாங்க, இந்த காலேஜ் எங்கெங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க and எதுக்காக நம்ம PSC Institute of Technology நம்ம சூஸ் பண்ணனும் and இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்றாங்க, ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்கு, ஃபீஸஸ் and கட் ஆஃப் வரைக்குமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம PSC Institute of Technology பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர்ல நீலம்பூர் அப்படிங்கிற ஏரியால லொகேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படினா இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன் டாப் 10 குள்ள வரக்கூடிய காலேஜ்ல நம்ம PSC Institute of Technology ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படினா NACல A+ கிரேட் வாங்குன ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி NBA பாத்தீங்க அப்படினா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிகேஷன் சொல்லக்கூடிய NBA பாத்தீங்க அப்படினா எல்லா இன்ஜினியரிங் கோர்सेसமே வாங்கியிருக்காங்க. அண்ட் NIRF ரேங்கிங்லயே பாத்தீங்க அப்படினா 100 ல இருந்து 150 குள்ள வரக்கூடிய காலேजेसல நம்ம PSC Institute of Technology ஒன் ஆஃப் த காலேஜ்னு சொல்லலாம். இப்போ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்सेस ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நம்ம PSC Institute of Technology ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே BE கோர்सेस ஆஃபர் பண்றாங்க. இதுவே நீங்க BTechல பாத்தீங்க அப்படினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படினா BTech கோர்सेस ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா ME ப்ரோக்ராம்ல சிவில் இன்ஜினியரிங்க்கு வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வரக்கூடிய இன்ஜினியரிங் டிசைனா இருக்கட்டும், இந்த கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பிளேஸ்மென்ட்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எடுக்க போகிற காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட், இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்க, எலக்ட்ரானிக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா ABB, அதானி, ஆக்சிஸ், போச், ஃப்ளெக்ஸ், ஃபோர்ட், ஹீரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் கம்பெனிஸாக பிளேஸ்மெண்ட்ஸ் வருவாங்க. இதுவே நீங்கள் ஐடி ஓரியன்டாக ஜாப் போகலான்ட்டு இருக்கீங்க, எனக்கு ஐடி கம்பெனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அமேசான், சிஸ்கோ, கேட்டர்பில்லர், மைக்ரோசாஃப்ட், ஃபோன்பே, ஒராக்கிள் இந்த மாதிரி வரக்கூடிய டாப் MNC கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க. இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே பார்த்துரும். இப்போ ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் பண்ணியிருக்காங்க. லெபார்ட்டரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் லெபார்ட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது, கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்டல், டெம்பிள், மெடிக்கல் சென்டர், ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PSC காலேஜில் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட் பற்றி நான் டோட்டலாகவே எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் கோர்சஸ், பிளேஸ்மெண்ட், ஃபெசிலிட்டிஸ் வைஸ்மே நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் 200க்கு 193 to 195 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு PSC Institute of Technologyயில் சீட்ஸ் கிடைக்கும். ஆவரேஜாக ஒரு 190 மேலே இருந்தீங்க அப்படின்னாலே அதர் தென் டிபார்ட்மெண்ட், ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க, பட் AID சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 190 அபோவ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போதுமான கட் ஆஃப். ஸோ இருந்தால் உங்களுக்கு PSC Institute of Technologyயில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபீஸஸ் ஸோ எவ்வளோ வரைக்குமே ஃபீஸஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhல இருந்து 1.5 lakhs வரைக்குமே காலேஜ் ஃபீஸ் டிஃபர் ஆகும். இது நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். இப்போ உங்களுக்கு நான் எல்லா டவுட்டுமே கிளியராக இருக்கும். நீங்கள் எதுக்காக PSC சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே டாப் MNC கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க. அண்ட் ஐடியாக இருக்கட்டும், கோர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் பெரிய டாப் காலேஜஸ் போகணும், எனக்கு கட் ஆஃப் ஒரு 190 அபோவ் இருக்குது, ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே டவுட் கிளியராக இருக்கும். இன்னும் இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் பெட்டராக இருக்குமா, அண்ட் நீங்கள் டாப் காலேஜஸ் இதை தாண்டி மற்ற காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க, அந்த காலேஜில் என்னோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும், அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.